எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மற்ற கட்சிகள் வழக்கம் போல இதை ஒரு தேர்தலாக பார்ப்பார்கள். நாம் தமிழர் கட்சி நாம் இதை ஒரு மாறுதலாக பார்க்கிறோம். ஒரு புரட்சிகர லட்சிய முழக்கத்தை தமிழர் நிலத்தில் வைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்கிற உயர்ந்த நோக்கத்தை முழக்கமாக வைத்து தேர்தலில் களத்தில் நிற்கிறோம். நீண்ட காலமாக அரசியலில் இருந்தவர்களுடைய வாரிசுகளோ பெரும் செல்வந்தர்களின் பிள்ளைகளோ அல்ல, கூடியிருக்கிற இந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்கிற பிள்ளைகள் தான் தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக உங்கள் பிள்ளைகள் புதிய ஒரு தேசம் செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் என்றால், எல்லோருமே ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் என்பதை ஒரு வெற்று கூச்சலாக வைத்திருக்கிறார்கள். ஏழ்மையை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம் என்பதையெல்லாம் வழக்கமாக சொல்கிற ஒரு வெற்றி சொல்லாக வைத்திருக்கிறார்கள். உளமாற உறுதியற்ற உங்கள் பிள்ளைகள் சொல்லுகிறோம், பசி பஞ்சமற்ற, ஊழல் லஞ்சமற்ற, கொலை கொள்ளையற்ற, சாதிய இழிவு தீண்டாமையற்ற, அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் இல்லாத, பெண்ணிய அடிமைத்தனம் இல்லாத, பாலியல் வன்கொடுமை அல்லாத, மது மத போதையற்ற ஒரு தூய தேசத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம், படைப்போம் என்கிற உறுதியை ஏற்றுத்தான் புதிய ஒரு தேசம் செய்வோம் என்று சொல்றோம். நம் கண் முன்னே நமது நிலத்தின் வளங்கள் எல்லாம் களவு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆற்று மணல் முழுக்க அள்ளி தீர்த்தாகிவிட்டது. நமது நிலத்தின் நீர்வளம் உறிஞ்சி விற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்று வரை அதை தடுப்பதற்கு ஒரு திட்டமும் ஒரு முயற்சியும் இல்லை. இது எப்படிப்பட்ட செயல்? என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், அன்பு பெற்றோர்கள் இதை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும். ஆஸ்திரேலியாவினுடைய பேராசிரியர் பில் மொல்லீசன் அவர்கள் பயணித்துக் கொண்டு போற போது ஒரு மலையடிவாரத்தில் ஒரு பழங்குடி மக்களின் தலைவன் குச்சியால் நிலத்தை உழாது குச்சியால் குத்தி குத்தி அதில் விதையை போட்டு பெருவரலால் மண்ணை தள்ளி மூடுகிறான். மழை வரும் வரை அவன் காத்திருக்கிறான். பக்கத்தில் ஒரு பெரிய நிலச்சுவாண்டான், ஒரு பெரிய நிலக்கிழார், ஒரு பண்ணை விவசாயி டிராக்டரை வச்சு உழுது ஆழ்வாய் கிணறை போட்டு தண்ணியை எடுத்து வேளாண்மை செய்கிறார். அப்ப பில் மொல்லீசன் அந்த பழங்குடி மக்களின் தலைவரிடத்தில் கேட்கிறார், அவர் செய்கிற வேளாண் முறைக்கும் நீங்கள் செய்கிற வேளாண் முறைக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்கிறார். அதற்கு அந்த பழங்குடி மக்களின் தலைவன் சொல்கிறான், என் அன்பு பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, நாங்கள் எங்கள் தாயின் மாறில் பால் குடிக்கிறோம், அவர் அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறார் என்று சொல்கிறார். அதை போலதான் நம் பூமி தாயின் இதயத்திற்குள் ஓட்டையை போட்டு தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி அடைத்து அடைத்து போத்தலிலும் குடுவையிலும் வித்துக் கொண்டிருக்கிற பெரும் முதலாளிகள் நம் தாயின் மாற அறுத்து ரத்தம் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் நம் நிலம் நீரற்ற நகரமாக மாறும். ஒரு வாரம் குளிக்காமல் உங்களால் இருக்க முடியும். தண்ணீர் குடிக்காமல் எவ்வளவு நேரம் இருக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பேராபத்து சத்தியமாக ஒரு நாள் இந்த நிலத்தில் நிகழும். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
அப்போது யாரும் உங்களுக்கு அருகில் வரமாட்டார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் உங்களுடன் ஓடி வந்து நிற்போம். இந்த நிலை வருவதற்கு முன்பு அதை தடுப்பதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த அதிகாரத்தை, இந்த தேர்தல் வெற்றியை கேட்கிறோம். நாங்கள் வந்தால் நீர்வள பெருக்கம், நீரை தேக்குவோம், இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரிப்போம், புதிய பலாயிரக்கணக்கான நீர்நிலைகளை உருவாக்குவோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு வேண்டிய மழை பெய்கிற போது 10 மாசத்தில் குடிநீருக்கு தண்ணி இல்லாத போகிற சிக்கல் ஏன் வருகிறது என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீரை சேமிக்கிற, தேக்கி வைக்கிற முறை, நீர் மேலாண்மை என்பது நம் இடத்தில் அறவே கிடையாது. இதை பற்றி இந்திய நாட்டில் எந்த மாநிலத்திலும் திட்டம் இல்லை. அருகில் இருக்கிற ஆந்திராவில் மட்டும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பல்லாயிரக்கணக்கில் குட்டைகளை, குளங்களை வெட்டுவதற்கான திட்டத்தை இருக்கிறார். அவர் 2500 தடுப்பணைகளை கட்ட முயற்சி செய்கிறார். நமது மாநிலம் 3500 டாஸ்மார்க்குகளை திறக்க திட்டமிடுகிறது. ரெண்டும் தண்ணீர் தான். அவர்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டும் தண்ணீர் தான். இவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிற சாதனை என்ன? தாலிக்கு நாங்கள் தான் தங்கம் கொடுத்தோம் என்கிறார்கள். அது சாதனை தான். ஆனால் குடிக்க வைத்து 2 லட்சம் பேர் தாலியை அறுத்ததும் சாதனை தான். அதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். தாலிக்கு அறப்பவன் தங்கம், இது சாதனை என்றால், அறப்பவன் தங்கம் வாங்கி கூட தன் மனைவிகளிடத்தில் கட்ட வக்கற்ற நிலையில் இந்த தேசத்தின் இளைஞன் இருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அறப்பவன் தாலி வாங்க கூட காசு இல்லாதவன் கடைசி வரை பொண்டாட்டி வச்சு எப்படி காப்பாற்றுவான் என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த தேசத்தில் எல்லாம் இலவசம். மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், ஃபேன் இலவசம், சைக்கிள் இலவசம், மடிக்கணினி இலவசம், எல்லாம் இலவசம். கடைசிக்கு திருமணங்கள் இலவசம். இலவச திருமணம் என்ற நிலையில் வந்துவிட்டது. நாய், நரி, பன்னி கூட தனக்கான ஜோடியை தானாக தேடிக்கொள்கிறது. தமிழ் மக்கள், மானத்தையும் வீரத்தையும் உயிரென்று வாழ்ந்த மக்கள் தனக்கான துணையை தேடிக்கொள்ளாது. எந்த தலைவனுக்கு பிறந்த நாள் வரும், எப்போது இலவச திருமணங்கள் நடக்கும் என்று காத்திருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். அதிலையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது இலவச திருமணம். பொண்ணு மாப்பிள்ளை நெத்தியிலே ஜெயலலிதா அம்மையார் படத்தை ஒட்டி உட்கார வைத்திருந்தார்கள். ஒரு மண்டபத்தில் பொண்ணும் பையனும் மாறி மாறி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இவருக்கு பார்த்த பெண் வேற ஒரு பெண்ணிடத்திலே, அவருக்கு பார்த்த மாப்பிள்ளை வேற ஒரு பெண் ஆண்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது திடீர்னு அம்மையார் ஜெயலலிதா வந்து விட்டார்கள். உடனே அம்மா வந்துட்டாங்க, நேரம் ஆயிடுச்சு, தாலியை கட்டுன்னு. இவன் பொண்ணு இவன் கட்டிக்க போற பொண்ணுகள் அவன் கட்டுறான், அவன் கட்டிக்க போற பொண்ணுகளத்துல இவன் ஒருத்தங்க நடந்தது. நாங்கள் கல்லூரி விழாக்களுக்கு போகும்போது சான்றிதழை மாற்றி கொடுத்து விடுவார்கள். பிறகு அப்புறமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்பார்கள். அதுபோல இவர்கள் தாலியை கட்டிவிட்டு அப்புறமா பொண்டாட்டியை மாற்றிக்கொள் என்கிறார்கள். இந்த நிலை எந்த நாட்டிலும் நிகழாது, நமது நாட்டில் தான் நடக்கும். இது ஒரு கீழான நிலைக்கு தள்ளப்பட்ட சமூகத்தில் தான் இதெல்லாம் நடக்கும். நாள்தோறும் உழைத்து 6 மணியிலிருந்து பொழுது கிளம்பி பொழுது சாயிற வரைக்கும் வெம்பாடுபட்டு உழைத்து, ரத்தம் வேறையாக கொட்டி உடம்பெல்லாம் உப்பு பூக்க உழைத்து, கண்ணு மொழி புதுந்த கண்ணச்சதை தொங்க தொங்க பாடுபட்டு உழைத்தாலும் இவன் இலவசத்துக்கு கையேந்தி நிற்கிற நிலை ஏன் வருகிறது என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். இலவசமாக அரிசி போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளைக்க முடியும் என்ற ஏழ்மை வறுமை நிலையை என் நாட்டு மக்களுக்கு தந்தவர்கள் யார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இந்த அரசியலை மிக கூர்மையாக உற்று நோக்க வேண்டும். இந்த அரசியல் பணியை இந்த தேர்தல் களத்தில் யாரை நம்பி நாங்கள் நிற்கிறோம்? படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளை, இந்த தேசத்தை ஊழல் லஞ்சமற்ற ஒரு நாடாக மாற்றிவிட முடியாதா? கொலை கொள்ளையற்ற, பாலியல் வன்கொடுமையற்ற, பசி பஞ்சமற்ற ஒரு நாடாக மாற்றிவிட முடியாதா என்று துடிக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளை நம்பிதான், தம்பி தந்தைகளை நம்பிதான் நாங்கள் இந்த தேர்தலில் நிற்கிறோம். மற்ற கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுப்பார்கள். நாங்கள் உயர்ந்த கருத்துக்களை உங்களுக்கு கொடுக்கிறோம். நாங்கள் கோடிகளை கொண்டு தேர்தலை எதிர்கொள்ளவில்லை, உயர்ந்த லட்சிய கொள்கைகளை கொண்டு தேர்தலை எதிர்கொள்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எளிய மக்களின் பிள்ளைகள் எந்த துணியில் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். இவ்வளவு வலிமையான கூட்டணி என்று பல கட்சிகள் கூடி நிற்கிற போது, பல ஆயிரம் கோடிகளை கொட்டி தேர்தலை எதிர்கொள்கிற போது
எந்த துணிவில் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் என்றால் எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டீர்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். எங்களை போலவே எங்கள் உடன் பிறந்தார்களும் எங்கள் பெற்றோர்களும் ஒரு மாற்றத்தை விரும்பி நிற்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில் தான், வேற வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த என் இன சொந்தங்களிடத்திலே நாங்களே ஒரு வழியாக மாறி வந்திருக்கிறோம். பாதையை தேடாவே உருவாக்கு என்று கற்பித்த எங்கள் தலைவன் பிரபாகரன் அவர்களுடைய புரட்சி மொழிக்கேற்ப ஒரு புதிய பாதையை வகுத்து வந்து நிற்கிறோம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். பெரிய கரும்பாறையை சிறிய கடப்பாறை புரட்டி போடுகிற முயற்சிதான் புரட்சி. மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது ஒரு நாள் மேலே போகும், அதுதான் புரட்சி. இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதல பாதாளத்திற்கு தூக்கி வீசப்படுவார்கள். இந்த தரையிலே இருக்கிற உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு உயர்ந்த அதிகாரத்தில் ஒரு நாள் ஏற்றி வைக்கப்படுவார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கற்பித்தது போல அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிற அவரே சொல்கிறார், அதிகாரம் மிக வலிமையானது என்று. அதைத் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று நினைக்கிறோம். இந்த நாட்டில் பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பற்று வீதியில் திரிகிறார்கள். ஆட்சிக்கு வர துடிப்பவர்கள், ஆட்சி ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி, ஆட்சிக்கு வர துடிக்கிற காங்கிரஸ் சொல்லுகிறது நாங்கள் வந்தால் பல கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்களால் வேலையிலிருந்து வீதிக்கு வந்தவர்களின் எண்ணிக்கைதான் அதிகம் என்பதை அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். வந்தால் செய்வோம் என்கிறார்கள், வந்தபோது ஏன் செய்யவில்லை என்றால் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள்? என்ன பதில் இருக்கிறது? காங்கிரஸ் கட்சி சொல்கிறது கச்சத்தீவை கொடுத்ததுதான் மீட்பு என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்கிறது. அதே கருத்தை தான் பாரதிய ஜனதாவும் சொல்கிறது, கச்சத்தீவு மீட்பு என்கிற பேச்சுக்கு இடமில்லை, கொடுத்ததுதான் என்கிறது. ஆனால் திமுகவும் அதிமுகவும் சொல்கிறது கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்று. இன்று இந்த தேர்தல் அறிக்கையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் இது சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று? எவ்வளவு காலத்திற்கு இதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள்? எவ்வளவு காலத்திற்கு? ஒரு பெரிய சாதனை போல நாங்கள் வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் என்கிறார்கள். விவசாயி கடனாளியானது ஏன்? பதில் உண்டா? இவர்கள் வந்ததால் தான் விவசாயிகள் கடனாளியானார்கள் என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்தித்து பார்க்கணும். விவசாயி கடனாளி ஆவதற்கு காரணம் என்ன? எந்த முதலாளியும் தான் உற்பத்தி செய்கிற பொருளுக்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான். ஒரு கடப்பாறை செய்பவன், ஒரு மண்வெட்டி செய்பவன், ஒரு கோடாரி செய்பவன், ஒரு பானை செய்பவன், ஒரு மிதிவண்டி தயாரிப்பவன், எவனாக இருந்தாலும் அதற்கான பொருளை அந்த முதலாளியை தீர்மானிப்பான். இந்த கடப்பாறை 1000 ரூபாய் என்றால் 1000 ரூபாய். ஆனால் உழவர் குடிமகன், ஒரு விவசாயி, ஒரு வேளாண் குடிமகன் விளைய வைக்கிற எந்த பொருளுக்குமான விலையை அவன் தீர்மானிப்பதில்லை, தீர்மானிக்க முடியல. ஒரு கிலோ தக்காளி விளைய வைத்து, ஒரு கிலோ கத்தரிக்காய் விளைய வைத்து, ஒரு கிலோ வெண்டைக்காய் விளைய வைத்து சந்தைக்கு கொண்டு போனால் ஒரு கிலோ வெண்டைக்காய் 10 ரூபாய் என்று அவன் விலையை தீர்மானிக்க முடியாது. அந்த வெண்டைக்காயை வாங்குகிறானே வியாபாரி, அவன் தான் சொல்லுகிறான் ஒரு கிலோ வெண்டைக்காய் 5 ரூபாய். ஆனால் இவன் விளைய வைக்க 10 ரூபாய் செலவழித்திருக்கிறான். ஒரு கிலோ தக்காளிக்கு 10 ரூபாய் செலவு செய்கிறான் ஒரு விவசாயி. ஆனால் வாங்குகிறவன் 5 ரூபாய்க்கு கேட்பான், கிலோ 5 ரூபாய் என்று. வேறு வழி இல்லாது அவன் விற்பனை செய்ய வேண்டிய தேவை வருகிறது. ஏன்? பொருள் அழுகி போகும், வைத்திருக்க முடியாது. ஒரு தட்டை கரும்பு எங்கள் சின்னத்தில் இருக்கிற கரும்பு, இந்த கரும்பை விளைய வைக்க ஒரு விவசாயி 20 ரூபாய் செலவு செய்வான். 6 மாசம் காத்திருந்து அரும்பாடு வெட்டு விளைய வைத்து சந்தைக்கு கொண்டு வந்தால் வாங்குகிற வியாபாரி 10 ரூபாய்க்கு கேட்பார். 10 ரூபாய்க்கு கொடுத்து விட்டுத்தான் செல்ல முடியும். கரும்பை திருப்பி கொண்டு போக முடியாது, கெட்டு போகும், வாடி போகும், ஒன்றத்துக்கும் உதவாமல் ஆகிவிடும். வேற வழி இல்லாத விட்டுவிட்டு நட்டத்திற்கு போய் பாலிடாரை வாங்கி கொடுத்து கரும்பு தோட்டத்திலே குடித்து விட்டு செத்து போகிறான் விவசாயி. இதுதான் இன்றைய விவசாயிகளின் நிலை. இது அறிவார்ந்த எனது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் முதலாக தேர்தலை 2016 சந்திக்கிற போது காளை மாட்டைத்தான் சின்னமாக கேட்டேன். அவர்கள் உயிருள்ள எதையும் தருவதில்லை என்று மறுத்துவிட்டார்கள். இப்போது விவசாயி எனக்கு சின்னமாக கொடுத்திருக்கிறார்கள். அது காரணம் என்ன? விவசாயி உயிரோட இல்லை என்று அவர்கள் தெரிவித்தார்கள்.
ஏன் நமக்கு சின்னமாக தந்தார்கள்? எப்பாடுபட்டேனும் விவசாயிகளை உயிர் கொடுத்து காப்பாற்றி விடுவோம் என்கிற நம்பிக்கையிலே அவர்கள் நமக்கு இதை சின்னமாக தந்திருக்கிறார்கள். என் அன்பிற்குரிய மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாடு ஏற்றிருக்கிற புதிய பொருளாதார கொள்கையால், தனியார்மய தாராளமய உலகமய கொள்கையால் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு தொழிற்சாலைகளாக வருகிறது. நிலங்கள் சாலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. விளைநிலங்களின் வளங்களே மிக குறைவு. 130 கோடி மக்களை, அதிக மக்கள் தொகை கொண்டிருக்கிற ஒரு துணைக்கண்டம் உணவு தேவையை பற்றி, நீரின் தேவையை பற்றி துளியும் சிந்திக்காமல் 100 கோடி மக்களுக்கு கார் கொடுப்பது, செல்போன் கொடுப்பதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது வளர்ச்சிதான், வளர்ச்சிதான். ஆனால் கார் இல்லை என்று எந்த நாட்டில் புரட்சி வந்திருக்கிறது, போராட்டம் வெடித்திருக்கிறது? நீரும் சோறும் இல்லை என்றால் எந்த நாட்டில் போராட்டம் வெடிக்காமல் இருந்திருக்கிறது, புரட்சி வராமல் இருந்திருக்கிறது? தொழில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி என்று போன வெனிசுலா, அதன் அதிபர் சாவேஸ், இன்னைக்கும் அந்த நாட்டில் பெட்ரோல் லிட்டர் 10 ரூபாய்க்கு விற்கிறது. அன்பு மக்களே, சாப்பிட பொருள் இல்லை. காக்கை தின்றாகிவிட்டது, கொக்கை தின்றாகிவிட்டது, பூனை, நரி, எந்த விலங்குகளும் இல்லை. எல்லாவற்றையும் வேட்டையாடி தின்று விட்டார்கள். கடைகளில் உணவுப் பொருள்களை அடித்து நொறுக்கி திருடிக் கொண்டு செல்கிறார்கள் மக்கள். ஏன்? விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது. அந்த நிலை என் நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கையால் தான் உங்கள் பிள்ளைகள் வேளாண்மையை அரசு தொழிலாக்கி, அது தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றி விடுவோம் என்கிறோம். உலகத்திற்கு உணவை ஏற்றுமதி செய்கிற ஒரு தேசத்தின் மக்களாக நாங்கள் வருவோம் என்று சொல்கிறோம். இன்றைக்கு நம் நாடு காரை ஏற்றுமதி செய்து சோறை இறக்குமதி செய்கிறது. நாங்கள் காரை இறக்குமதி செய்து சோறை ஏற்றுமதி செய்வோம் என்கிறோம். நாங்கள் தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், வேலை வாய்ப்புக்கு எதிரானவர்கள் என்று சிலர் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். இல்லை, நாங்கள் கார் தயாரிக்கிற தொழிற்சாலைகளை நம்பி வேலை வாய்ப்பை உறுதி செய்யவில்லை. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி என்கிறோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை எப்படி? பிரேசில் கரும்பில் இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறது, சர்க்கரை தயாரிக்கிறது. கியூபா ஒரு சின்ன நாடு, ஒரே ஒரு வளம் தான், கரும்பு மட்டும்தான். அந்த கரும்பில் இருந்து சர்க்கரை தயாரிக்கிறது. அந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு கல்வியை அரசு நடத்துகிறது, மருத்துவமனையை அரசு நடத்துகிறது, போக்குவரத்தை அரசு நடத்துகிறது. எல்லாவற்றையும் பொதுமையாக வைத்து தன் மக்களுக்கு சரியாக, சமமாக, தரமாக, இலவசமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் என் நாடு இவை எல்லாவற்றையும் முதலாளிகளுக்கு கொடுத்துவிட்டு தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் இந்தியாவை ஒரு நாடாக இல்லாது சந்தையாக மாற்றி நிறுத்தி இருக்கிறது. என் அன்பிற்குரிய மக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்வியை தனியாரிடம் கொடுத்துவிட்டு, மருத்துவத்தை தனியாரிடம் கொடுத்துவிட்டு, சாலை போடுதல் பராமரிப்பை தனியாரிடம் கொடுத்துவிட்டு, போக்குவரத்து நடத்துவதை தனியாரிடம் கொடுத்துவிட்டு, குடிநீர் விநியோகத்தை தனியாரிடம் கொடுத்துவிட்டு, எல்லாவற்றையும் முதலாளிகள் கையில் கொடுத்துவிட்டு ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்தோம் என்று. இது எவ்வளவு வெட்கக்கேடானது என்று அறிவார்ந்த எனது தம்பி தம்பிகள் சிந்திச்சு பார்க்கணும். உங்கள் பிள்ளைகள் இதையெல்லாம் அரசு மயப்படுத்தி தூய குடிநீர் மக்களுக்கு தரமாக இலவசம், அனைவருக்கும் கல்வி சரியான சமமான தரமான கல்வி இலவசம், அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம். இதை சட்ட வரைவில் கொண்டு வந்துடும். சட்ட வரைவு. ஏழை பணக்காரனுக்கு என்று பாகுபாடான மருத்துவம் கிடையாது. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு என்ற ஒரு கல்வி என்ற நிலை கிடையாது. தனிப்பெரும் முதலாளிகளோடு நாங்கள் சண்டையிடுவோம். தனியார் முதலாளிகளின் கல்வித்தரத்தை விட அரசு நடத்துகிற பள்ளி கல்லூரிகளின் கல்வித்தரம் மிக உயர்ந்தது, மேலானது என்று போட்டியிடுவோம். உலகிலே கல்வியிலே முதலிடத்திலே தென்கொரியா இருக்கிறது, 2வது இடத்தில் ஜப்பான், 3வது இடத்தில் சிங்கப்பூர், 4வது இடத்தில் ஹாங்காங், 5வது இடத்திலே பின்லாந்து. இந்த 5 நாடுகளை தாண்டி முதல் தரத்திற்கு என் நிலத்தின் கல்வித்தரத்தை நாங்கள் கொண்டு செல்வோம். என் அன்பிற்குரிய மக்களே, 8 வயதில் தான் தென்கொரியா பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கிறது. நாங்கள் 6 வயதில் தான் முதல் வகுப்பில் சேர்ப்போம். அதற்கு முன்பு எல்கேஜி, யூகேஜி, பிரிகேஜி எல்லாம் ஒழித்துவிட்டு அரும்பு, மொட்டு, மலர் என்று 3 வகுப்புகளை வைப்போம். 3வது வயதில் தான் குழந்தைகளை பள்ளிக்கு சேர்ப்போம். பிள்ளைகளுக்கு எந்த பாடமும் நடத்த மாட்டோம். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து குழந்தையை படிப்பார்கள். குழந்தை இதையும் படிக்காது. அதை சுதந்திரமாக விடுவோம். அது என்ன செய்ய விரும்புகிறதோ அதையே முதன்மை கல்வியாக வைத்து தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை வளர்த்து எடுப்போம்.
ஆக சிறந்த ஆற்றலாளர்களாக உருவாக்குவோம். வீர துறவி விவேகானந்தர் கற்பித்தது போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை கண்டு உணர்ந்து வெளிக்கொண்டு வருவதற்கு பெயர்தான் கல்வி என்கிறார். அப்படிப்பட்ட கல்வி முறையை உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டிற்கு கொண்டு வருவோம். என் அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உசேன் போல்ட் சமைக்கா நாட்டினுடைய ஆகச் சிறந்த ஓட்டப்பந்தய வீரன். அவன் படித்தானா, விளையாட்டுத் துறையில் ஓடினானா என்றால் ஓடினான் ஓடினான் ஓடினான், ஓடுவதை மட்டுமே செய்தான், உலகத்தின் உயரத்திற்கு ஓடினான். என் அன்பிற்குரிய மக்களே, அந்த நாடு உலக வரைபடத்தில் எங்கிருக்கிறது என்று தெரியாது. ஆனால் தான் பிறந்த தாயகத்தை உலகத்தின் உச்சிக்கு உயர்த்தி காட்டியவன் ஒரே வீரன் உசேன் போல்ட் என்கிற வீரன். அது தனித்திறன் கல்வி, தனித்திறன். அவன் ஓடுவதை தவிர வாழ்க்கையில் எதையும் செய்யவில்லை. சச்சின் தெண்டுல்கர் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதவில்லை, தோற்று போனார். ஆனால் உலக புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு வீரனாக மிகவும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவராக வாழ்கிறார் என்றால் அவர் படித்தாரா, பந்தை அடித்தாரா என்றால் பந்தை அடித்தார், அவ்வளவுதான். அது தனித்திறன் கல்வி. என் பிள்ளைகளுக்கு இசை பிடிக்கிறதா, இசையை முதன்மை பாடம். என் பிள்ளைக்கு நடனம் பிடிக்கிறதா, நடனமே முதன்மை பாடம். ஓட பிடிக்கிறதா, ஓடு. கைப்பந்து விளையாட பிடிக்கிறதா, கைப்பந்து. கால்பந்து ஆட பிடிக்கிறதா, கால்பந்து. என்ன விளையாட்டு பிடிக்கிறது, எது அவனுடைய தனித்த ஆற்றலின் விருப்பமாக இருக்கிறதோ அதுவே முதன்மை கல்வி, மற்றவர்களாம் துணை பாடங்கள். இதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கொண்டு வர கல்வி முறை. இங்க இருக்கிறது அப்படி அல்ல. மொத்தமாக 5 பாடத்தை மனப்பாடம் செய்து எழுதுவது. மனப்பாடம் செய்து எழுதுகிற கல்வி அறிவை வளர்க்கிற கல்வி அல்ல. பற்பசையை பிதுக்குவது போல பிள்ளைகளின் மண்டையை பிதுக்கி மதிப்பெண்களை வெளியில் எடுக்கிற கல்வி கொடுமையானது. மனிதன் மதிப்பெண்களை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது போல உலகத்தில் ஒரு மடத்தனம் ஒன்றுமில்லை என்பதை அறிவார்ந்த எனது மக்கள், என் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முதன்மையானது. A.R. ரஹ்மான் என்ற உலக புகழ்பெற்ற இசை மேதை ஆஸ்கர் விருதை வென்று வந்த அந்த இளைஞன் படித்தாரா, இசையமைத்தாரா என்று பாருங்கள். அவர் 10ஆம் வகுப்பு பள்ளிக்கூடமே போகல, படிக்கல. ஆனால் உலக புகழ்பெற்ற ஒரு இசை மேதையாக இருக்கிறார். ஈடு இணையற்ற இசை மேதையா இளையராஜா. அவர் படித்ததென்ன, அவர் படைத்ததென்ன என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திக்கணும். இதுதான் தனித்திறன் கல்வி, தனித்திறன் கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை நம் மக்களுக்கு, நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். அதுதான் கல்வி என்பது சுமை அல்ல, சுகம் என்று சொல்கிறோம். தேர்வுள்ளா தேர்ச்சி, சுவருள்ளா கல்வி. அதான் பள்ளிக்கூடத்தினால் சுகத்துக்களை அடைச்சு வச்சு பாடம் நடத்துற முறையே ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப பாருங்க, 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல பொது தேர்வு. பொது தேர்வு என்றால் என்னன்னு தெரியாத வயசுல எதுக்கு பொது தேர்வு? இந்த முறைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். லார்டு மெக்காலே கொண்டு வந்த அறிவு கல்வி முறையை தகர்த்து எறிய வேண்டும் என்று நினைக்கிறோம். அறிவை வளர்க்கிற, வாழ்வில் நன்னெறியை போதிக்கிற கல்வியை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்போது என்னை சந்தித்த பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், 6 வயது பிள்ளையை பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்து கொலை செய்திருக்கிறார்கள். 6 வயது குழந்தை. ஆனால் இவர்கள் என்ன சொல்வார்கள்? பெண்கள் கவர்ச்சியாக உடையணிகிறார்கள் என்கிறார்கள். 6 வயது குழந்தை என்ன கவர்ச்சியாக உடையணிந்தது? 60 வயது அம்மா என்ன கவர்ச்சியாக உடையணிந்து விடுவார்? அப்ப இந்த சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? சமூகமே குற்ற சமூகமாக, ஒரு கேடு கட்ட ஒழுக்கம் கட்ட சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்தித்து புரியணும். சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் என்கிறார்கள். சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். இந்த குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் மற்றும் குற்றவாளிகள் அல்ல. இந்த குற்றத்தை பிரசவிக்கிற இந்த சமூகத்தில் வாழ்கிற நாம் எல்லோருமே வெக்கி அவமானப்பட வேண்டும். நாம் எல்லோரும் குற்றவாளிகள் தான், குற்றவாளிகள் தான். இதை நன்கு விளங்கிக் கொள்ளணும். ரூசோ என்கிற அறிஞன் சொல்கிறான், என் அன்பிற்குரிய மக்களே, நீ குற்றவாளிகளை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கில் போடு என்கிறார். ஆனால் குற்றம் செய்வதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது. இந்த கல்வி வாழ்க்கை நெறியை, ஒரு நன்னறியை, ஒழுக்கத்தை போதிக்கல. முன்னாடி எல்லாம் கல்விக்கூடங்களில் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், நீதி போதனை என்ற ஒரு வகுப்பு இருந்தது. இப்போதெல்லாம் அந்த வகுப்புகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டது. நீதி என்பது அறநெறியை, அற வாழ்க்கை, அற நெறியை போதிக்கிற அந்த கல்வி முறை அறவே கிடையாது. சமூகமே குற்ற சமூகமாக மாறிவிட்டது. கூலிக்கு கொலை செய்வது, பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவது. அது காரணம் என்ன? எல்லா குற்றச்செயல்களும் நிறைந்த போதையில் தான் நிகழ்த்தப்படுகிறது. தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் இருப்பது எப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்கணும். நீங்களே கவனியுங்கள். சென்னை கன்னிமாரா நூலகத்தில் படிக்க இடமில்லை. அறிவி பசி கொண்டு என் தேசத்தின் இளைஞர்கள் அலைகிறார்கள்.
எனவே 100 ஏக்கரில் நாம் நூலகம் கட்டுவோம் என்றால் அந்த சமூகம் அறிவை நோக்கி பாய்கிறது, அறிவை தேடி ஓடுகிறது, அறிவார்ந்த சமூகமாக உருவாகிறது என்று பொருள். புரட்சியாளர் அம்பேத்கர் அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார். அப்படி அறிவை தேடி ஓடுகிற சமூகமாக இருக்கிறதா? இல்லை. கன்னிமாரா நூலகத்தில் இடமில்லை என்றவர்கள் இடித்து கட்டவில்லை. அன்பிற்குரிய மக்களே, சென்னை மத்திய சிறையில் இடமில்லை, குற்றவாளிகள் அதிகமாகிவிட்டார்கள் என்று இடித்துவிட்டு புழலிலே 100 ஏக்கரில் சிறை கூடாரத்தை கட்டினார்கள். அப்படி என்றால் எப்படிப்பட்ட சமூகமாக நம் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். பழச்சாறு கடையில் கூட்டம் இல்லாமல் மதுக்கடையில் கூட்டம் கூடுகிறது, நூலகங்களில் கூட்டம் இல்லாமல் திரையரங்களில் இளைஞர்கள் கூடி நிற்கிறார்கள். எப்படிப்பட்ட சமூகம் கட்டமைக்கப்படுகிறது என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும், மாற்ற வேண்டும். நான் காலிலே அணிந்திருக்கிற இந்த காலனி கண்ணாடி மாளிகைக்குள், குளிரூட்டப்பட்ட கண்ணாடி பேழைக்குள் இருக்கிறது. காலில் போட்டிருக்கிற செருப்பு கடை குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைக்குள் இருக்கிறது செருப்பு. அந்த செருப்பை வாங்கி கொண்டு வீதிக்கு வந்தால் கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், கீரை, தக்காளி எல்லாம் தெருவிலே கூறுகட்டி விற்கப்படுகிறது. செருப்புக்கு குளிரூட்டப்பட்ட அறைக்குள் உண்ணுகிற உணவு தெருவிலே. இந்த தெருவிலே கிடக்கிற காய்கறியை வாங்கி கொண்டு போய் கண்ணாடி அறையில இருந்த செருப்பை வீட்டு வாசலில் வெளியில விட்டுவிட்டு தெருவில் கிடந்த காய்கறியை வாங்கி கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுகிற கொடுமை இன்னும் இப்படி இருக்கிறது. இது ஒரு கால முரண், இது கால முரண். எது எங்கிருக்கணுமோ அங்கிருப்பதில்லை. உணவுப் பொருள்கள் வீதியில் கிடப்பதை இன்றும் நீங்கள் பார்க்கலாம். இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நினைக்கிறோம். எனவேதான் ஒரு புதிய கல்விக் கொள்கை, ஒரு புதிய பொருளாதார கொள்கை, புதிய மருத்துவ கொள்கை, மருத்துவத்துறையில் ஒரு புரட்சி. சரிவாதி பாரம்பரிய தமிழர் மருத்துவத்திற்கும் சரிவாதி நவீன மருத்துவத்திற்கும் முதன்மைத்துவம் கொடுக்கிறோம். மருத்துவ பண்ணைகளை உருவாக்குகிறோம், வேளாண் பண்ணைகளை உருவாக்குகிறோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு, இதான் உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சி திட்டம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் எப்படி? பலாயிரக்கணக்கில் கரும்பு, கரும்பு கீழே போல பிரேசிலை போல கரும்பு, கரும்பிலிருந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுகிற பட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்பிலிருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை. எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்கணும். எள்ளு, 1000 ஏக்கரில் எள்ளு, எள்ளிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, எள்ளிலிருந்து எள்ளு மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, எள்ளிலிருந்து புண்ணாக்கு எடுக்கிற தொழிற்சாலை. இந்த புண்ணாக்கு நாங்கள் வளர்க்கிற மாட்டு பண்ணைக்கு மாட்டுக்கான தீவனம், எள்ளு செடி இயற்கை உரக்கிடங்கிற்கு. இப்படி பிரித்து 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 பல்வேறு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பை பெருக்குவோம். அன்பிற்குரிய பெற்றோர்களே, இவர்கள் கொண்டு வருகிற ரசாயன கழிவு, சாயக்கழிவு தொழிற்சாலைகள், சாயக்கழிவு தொழிற்சாலைகள். இன்னைக்கு திருப்பூரிலே சாய கழிவினாலேயே மெய்யல் 6 செத்து போனது. இவர்கள் தயாரிக்கிற கார், இந்த ஹொண்டாய் தொழிற்சாலைகள், இது மாதிரி அந்நிய முதலாளிகளின் இந்த தொழிற்சாலைகள் பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர்களை குடித்து நம் நிலத்தை நீரற்ற நகரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இவர்களினுடைய கழிவினால் நம் நிலம் நஞ்சாகிக் கொண்டிருக்கிறது, குடிநீர் விஷமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் சொல்கிற தொழிற்சாலைகள் நிலமும் வளமும் கெடாது, வேலை வாய்ப்பு பெருகும், எம் மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள், பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இருக்கும். நாங்கள் தக்காளி 2000 ஏக்கரில் தக்காளியை விளை வைத்தோம் என்றால் அந்த 2000 ஏக்கரில் இருந்த தக்காளியை அப்படியே பதப்படுத்தி வைக்க குளிர்கிடங்கு, அங்கே வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு. அதிலிருந்து பல கூழ் தயாரிக்கிறது, ஜாம் தயாரிக்கிற தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு. அங்கு அதிலிருந்து ஊறுகாய் தயாரிக்கிற தொழிற்சாலை. நாங்கள் எப்படிப்பட்ட திட்டத்தை வைக்கிறோம்? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைக்கிறோம். ஆடு மாடுகள் கோழி வளர்த்தலை அரசு பணியாக மாற்றி விடுவது, பானை செய்வது, நெசவு செய்வதெல்லாம் அரசு தொழில். பானை, நீங்கள் பானை என்று சாதாரணமாக நினைக்கிறீர்கள். அன்புக்குரிய மக்களே, பாரம்பரிய உணவு முறைக்கு, பழங்கால உணவு முறைக்கு உலகம் திரும்பி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு மீன் வைக்கிற, மீன் குழம்பு வைக்கிற சட்டி 13,000 ரூபாய்க்கு விற்கிறது. பிரிட்டனில் சின்ன சின்ன மண் குடுவை 1500, 2000 ரூபாய், 3000 ரூபாய்க்கு விற்கிறது. பொருளாதார மாற்று, பொருளாதார பெருக்கம் எங்கிருக்கிறது என்று தெரியாது. நமது நாடு சந்தை பொருளாதார, சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. பாலின் சந்தை மதிப்பு மட்டுமே அன்பிற்குரிய மக்களே 3 லட்சம் கோடி. ஏன் நாம் மாடு வளர்க்கவில்லை? 100க்கு 90 பேர் காபி சாப்பிடுகிறார்கள், பால் குடிக்கிறார்கள், தேநீர் குடிக்கிறார்கள். ஏன்?
பால் எங்கிருந்து வருகிறது? தமிழ்நாட்டிற்கு பால் ஆந்திராவில் இருந்து வருகிறது. ஒரே நாளில் பாலின் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் ஏறிவிட்டது. ஏற்றிய முதலாளிகள் ஆந்திர முதலாளிகள். தமிழ்நாட்டு பால் விநியோகர்கள் கத்தினார்கள், போராடினார்களே ஒழிய ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? மாடு வளர்ப்பதில்லை. மாடு வளர்ப்பது, ஆடு வளர்ப்பது, கோழி வளர்ப்பது படிப்பறிவில்லாதவன் செய்கிற தொழில் என்று இவர்கள் கருதுகிறார்கள். இல்லை, வேளாண்மை ஒரு தொழில் அல்ல, அது வாழ்வியல், நமது பண்பாடு என்பதை என் அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று தமிழனுடைய வேதம் தந்த வள்ளுவ பெருமகனார் நமக்கு கற்பிக்கிறார். சுழந்தும் ஏற்பில்லது உலகம், அதனால் உழந்தும் உலக தலை என்று கற்பிக்கிறார். என் அன்பிற்குரிய மக்களே, உழவினால் கைமடங்கில் இல்லை, விளைவதும் விட்டேன் என்பார்க்கின் நிலை என்று தமிழ் மறை நமக்கு போதிக்கிறது. உழவின் பெருமையை ஒரு அதிகாரமாக வைத்து 10 பாக்களை தந்த பெருந்தகை நமது தாத்தன் வள்ளுவ பெருமகனார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உழவு இல்லையா ஒன்றுமில்லை. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணே உண்டு கொடுத்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பெரும்பாவன நமது பாட்டன் பாரதி பாடினார். எனவே அன்பிற்குரிய மக்கள், உங்கள் பிள்ளைகள் சொல்கிற இந்த திட்டங்களை எல்லாம் மிக நுட்பமாக நீங்கள் கவனித்து அறிய வேண்டும். நாங்கள் சொல்வது என்று அவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆடு கறி தின்பவர்கள் எண்ணிக்கை 100 பேரில் 95 பேர் ஆட்டுக்கறி தின்கிறார்கள். 1 கிலோ கறியின் விலை 580 ரூபாய். உங்களுக்கு ஆடு எங்கிருந்து வருகிறது? ஆந்திராவில் இருந்து வருகிறது. நீங்கள் ஏன் ஆடு வளர்க்கவில்லை? ஏன் வளர்க்கல? நாட்டுக்கோழி வளர்த்தல், கோழி முட்டை, இதெல்லாம் எவ்வளவு வருமானம்? இதை வளர்ப்பதில் அவமானம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், பாவை செய்தல், நெசவு செய்தல் எல்லாம் அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம் என்று அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் உலகத்திற்கு பாலை ஏற்றுமதி செய்கிற நாடாக, உலகத்திற்கு அரிசி பருப்பு சோறை ஏற்றுமதி செய்கிற நாடாக நம் நாட்டை நாங்கள் மாற்றி படைப்போம். இது உறுதி, இது உறுதி, இது உறுதி. இதை விட்டால் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க உங்களுக்கு வழியே கிடையாது. இவர்கள் நம்பி இருக்கிறது அந்நிய முதலாளிகளைத்தான். ஏதாவது ஒரு முதலாளி வர வேண்டும், ஒரு தொழிற்சாலை கட்ட வேண்டும், அவர்கள் இவர்களுக்கு விளைநிலங்களை பறித்து கொடுப்பார்கள், பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களை பறிப்பார்கள், நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ள அனுமதி கொடுப்பார்கள், தடையற்ற மின்சாரம் கொடுப்பார்கள், 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் அதற்கு மத்திய மாநில அரசுகளை பொறுப்பேற்கும் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தமிடுவார்கள். இவர்கள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துச் செல்ல 8 வழி 10 வழி சாலைகளை போடுவார்கள். இதெல்லாம் தான் இவர்களுடைய அடிப்படை கட்டமைப்பு. இந்த நாடு கட்டமைக்கிற அடிப்படை கட்டமைப்பு என்பது மக்களுக்கானது அல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் தனி முதலாளிகளுக்கானது என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கிகள் நண்பு பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் சிற்றூர்களின் பொருளாதார மேம்பாடு வளர்ச்சியை முதன்மைத்துவம் கொடுத்து நாங்கள் அது கொண்டு வர நினைக்கிறோம். வேலை வாய்ப்பை நகர்ப்புறங்களில் இருக்கிற வேலை வாய்ப்பை கிராமப்புறங்களுக்கு நகர்த்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால்தான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அங்க என்ன இருக்காது. இன்னைக்கு லண்டன்ல அடுப்பு கரியில சோப்பு தயாரிச்சுட்டான், அடுப்பு கரியில பர்பஸை தயாரித்துக் கொண்டிருந்தான். இப்ப அடுப்பு கரியில சோப்பு 6 பவுன்ஸ் ஒவ்வொன்றும். நீங்க மாற்று பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. வேப்பங்குச்சி 1000 ரூபாய், 3 வேப்பங்குச்சியை ஒரு பாலித்தீன் உரைக்கல போட்டு வேப்பங்குச்சியை அவன் வித்து கொண்டிருக்கான். நீங்க பர்பஸை வச்சு பிரஷ் வச்சு விளக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் வேப்பங்குச்சிக்கு திரும்பிட்டான். இதை நுட்பமா நீங்க விளங்கணும். இந்த வேப்பமா இது எல்லாமே நீங்க நம்ம என்ன பண்ணோம், காலையில இருந்துச்சு காபி குடிச்சோம், நமக்கு காபியை கொடுத்துட்டு அவன் முதல்ல நம்ம என்ன குடிச்சுக்கிட்டு இருந்தோம், நீச்ச தண்ணி. ராத்திரியில சோறு ஆக்கி அதுல தண்ணியை ஊற்றி வச்சு விடிய காலத்தை அடிச்சது நீச்ச தண்ணி குடிச்சோம். இன்னைக்கு உலக நாடுகள், பிரிட்டன், கனடா போன்ற நாடுகள் ஹெல்த்தி ட்ரிங்க்னு போத்தல்ல 1000 ரூபாய் கிடைச்சு நம்ம நீச்ச தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கோம், நாம காபி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். இந்த முறையை மாற்றி ஒரு மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கொண்டு செல்வோம் என்பது உறுதி. அதை நீங்கள் நுட்பமாகவே கவனித்தறியணும். நாங்கள் சொல்றதில்ல, நீங்க பல ஆயிரக்கணக்கில் பண்ணைகளை உருவாக்கி மாடு வளர்க்கும் போது இன்னைக்கு டென்மார்க் என்ன செய்து, ஆஸ்திரேலியா என்ன செய்து, பிரேசில் என்ன செய்து என்பதை அறிவார்ந்த இளைஞர்கள் நீங்க கவனிக்கணும். ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டரில் மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறது, பிரேசில் குதிரையிலே மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறது. தட்டி பாருங்கள் வாட்ஸ்அப்ல. நான் சொல்வது பொய்யா உண்மையா என்பது உங்களுக்கு புரியும். நம்முடைய மாடுகள் எங்க, நம்முடைய சக்கிவால், சிவப்பசகி, கிர், ஓங்கோல் இந்த மாடுகள்லாம் எங்க?
எல்லாம் பிரேசில் இருக்குது. எல்லாத்தையும் கடத்திட்டான். எதுவுமே கிடையாது. உங்களுக்கு விதை வைத்திருக்கிறீர்களா? கத்திரிக்காய் விதை இருக்கா? தக்காளி விதை இருக்கா? பாரம்பரிய நெல் இருக்கா? எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை ராத்தேலால் ரிச்சாரியா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன், அந்த மனிதன் மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருக்கும்போது 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை சேமித்து வச்சார். 2003ஆம் ஆண்டு ஒரே நாள்ல சின்சாண்ட நிறுவனத்துக்கு மொத்த நெல் விதைகளை, இந்த பாரம்பரிய நெல் விதைகளை எடுத்துக் கொடுத்துட்டது இந்திய அரசு. இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை. அன்னைக்கு தக்காளியை எடுத்துக்கிட்டு வந்து பழத்தை அப்படியே தண்ணியில கரைச்சு அடுப்பு சாம்பல்ல போட்டு தோட்டி அந்த சுழவுல காய வச்சு அப்படியே முண்டானி ஒரு துணியில முடிச்சு அப்படியே அடுக்கு பானைக்குள்ள போட்டோம். பருவம் வந்தோடு மறுபடியும் எரிச்சு விதைச்சோம், முளைச்சது. இன்னைக்கு அப்படி இல்லை. சின்சாண்டோ மேன்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட இருக்கு இந்த விதைகள் வித்தாச்சு. அவன் என்ன பண்றான், மரபணு மாத்திட்டான். அந்த தக்காளியை கொண்டு நீங்க விதைச்சீங்கன்னா அதுல என்ன பண்ணுறான், பன்னி கொழுப்பு தவளை கொழுப்பு அதுல விதையில தள்ளிட்டான். முன்னாடி தக்காளி 2 நாள்ல அழிகிறோம், இப்ப 1 மாசம் ஆனாலும் அழியாது. முன்னாடி தக்காளியை கீழே போட்டீங்கன்னா வெடிச்சிடும், இப்ப கீழே போட்டீங்கன்னா குதிச்சு மேல வரும். ஏன்னா தக்காளி தவளை கொழுப்பு உள்ள இருக்கு. நீங்க என்ன போட்டு பாருங்க ஒரு தடவை. எல்லாவற்றையும் மரபணு மாற்றி விட்டான். நீங்க அந்த தக்காளி விதை 1 கிலோ விதை அவன்கிட்ட வாங்கணும். 1000 ரூபாய் 1 கிலோ விதைன்னா 1000 ரூபாய் தான், வழி இல்லை. வாங்கி விதைப்பீங்க, முளைக்கும், பூக்கும், காய்க்கும். விதை அதுக்குள்ள இருந்து எடுக்க முடியாது. எடுத்தீங்கன்னா அந்த விதை முளைக்காது, மறுபடியும் விதைக்க அவன்கிட்ட தான் போகணும். விதையை தொலைத்து விட்ட நாட்டின் மக்கள் நாம். அப்ப எங்க இருந்து மீட்சி வரணும்? ஒரு விதையில இருந்து, புள்ளியில இருந்து நாம் மீள வேண்டி இருக்குது. அதை கட்சி ஆட்சிகளால் சரி செய்ய முடியாது நன்றிக்குரியவர்களே. மாபெரும் மக்கள் புரட்சியால் தான் இதை சரி செய்ய முடியும். அதனால்தான் புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்கிறோம். இது போன்ற அரசியலை, இது போன்ற கருத்தியலை இந்த தேர்தல் களத்தில் இந்திய நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி எடுத்து வைக்கிறது என்று அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த கட்சி இந்த அரசியலை எடுத்து வைக்குது? பேச மாட்டாங்க. அவர்கள் கொள்ளையடித்து தெரியாதா? இவர்கள் திருடியது தெரியாதா? இவர்கள் ஆட்சியினர் அநியாயம் தெரியாதா? இவர்கள் செய்த அநியாயம் தெரியாதா? இதை தவிர வேற கொள்கை, வேற அரசு? இவர்களுக்கு ஒரே ஒரு கொள்கைதான் உடன் பிறந்தார்களே, கொள்கை. கை கொள்ளும் அளவு கொள்கைதான் இவர்கள் கொள்கை. கொள்கை பல ஆயிரம் கோடி பணத்தை கொள்ளையடிப்பது, ஊழல் லஞ்சத்தின் மூலம் பெறுவது, மண்ணின் வளங்களை சுரண்டி விற்பது, நாசகார திட்டங்களுக்கு கையெழுத்திட்டு கமிஷனை பெறுவது, இந்த பணங்களை பதுக்கியும் ஒதுக்கியும் வைப்பது, அதை பாதுகாக்க தொடர்ச்சியாக பதவியில் இருப்பது. இதை தவிர இந்த கட்சிகளுக்கு கொள்கை ஒண்ணும் கிடையாது. இவர்களின் நோக்கம் எப்படியாவது என் மக்களை ஏமாற்றுவது. உங்கள் பிள்ளைகள் எங்களின் நோக்கம், லட்சியம் இதையெல்லாம் எப்படியாவது மாற்றுவது. இதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதை புரிந்து கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்தணும். வாக்குகள் சும்மா அப்படி மைய வச்சுட்டு இல்ல. எதிர்கால நம் வாழ்க்கை, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை. சிந்திச்சு செயலாற்றுங்கள். இதுவரை நீங்கள் புதிதாக யாரை தேர்வு செய்ய போகிறீர்கள்? எல்லாருக்கும் வாக்கு செலுத்திட்டீங்க. போட்டாச்சு வடிவேல் சொன்ன மாதிரி போட்டாச்சு, பல முறை போட்டாச்சு. பாராளுமன்றத்துக்கு போயாச்சு. என்ன செய்தார்கள்? கேள்விக்கு பதில் இருக்கா? ஏற்கனவே இருந்த எம்பிகள் தானே திருப்பி வந்து ஓட்டு கேட்கிறாங்க. ஏற்கனவே செய்ததால திருப்பியும் செய்வாங்க. என்ன நடக்க போகுது? 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி இந்திய நிலத்திலே திமுக தான். 18 ஆண்டுகள். அப்போது செய்யாத ஒன்றை இப்போது செய்வார்கள் என்று எப்படி நம்புகிறீர்கள்? 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு 2014 என்ன செய்தார்கள்? இருந்த இடம் தரம் தெரியாமல் இருந்து விட்டு வெளியே வந்தார்கள். மறுபடியும் அவர்களே நிற்கிறார்கள். மறுபடியும் அவர்களுக்கு பதவியா? அநியாயத்தை செய்பவர்கள், வளத்தை அழித்து சுரண்டுபவர்கள், எல்லாவற்றையும் அழிப்பவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அதிகாரமா? அறிவார்ந்த மக்கள் சிந்திக்க வேண்டாமா? கல்வி எதற்காக இருக்கிறது? சிந்திப்பதற்கு இல்லையா? சிந்தித்து செயல்படுவதற்கு இல்லையா?
83 விழுக்காடு கல்வி வரி பெற்ற ஒரு மாநிலத்தில் தொடர்ச்சியாக இந்த குற்றம், இதே தவறு நிகழ்கிறது எப்படி? ஓட்டுக்கு காசு வாங்குவது எவ்வளவு பெரிய தேசத்துறவு குற்றம் என்று படித்த இளைஞர்கள் அறிய வேண்டாமா? ஓட்டுக்கு காசு வாங்கிவிட்டு ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் என்று பேசுவது எவ்வளவு பெரிய மடத்தனம்? ஓட்டுக்கு காசு என்பதே லஞ்சம் தான், அது கையூட்டு தான். இந்திய அரசியலிலேயே கையூட்டு ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்கு ஒரு பாசறை வைத்திருக்கிற ஒரே கட்சி இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி தான். ஒரு படைப்பிரிவை, புரட்சிகர படைப்பிரிவை லஞ்சம் ஊழலை தடுப்பதற்கென்று ஒரு கட்சி வைத்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். வனம் செய்வோம், சூழியல் பாதுகாப்பிற்காக சுற்றுச்சூழல் பாசறை என்று வைத்திருக்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சி தான். பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்று பனை மரங்களையும் நட்டுக்கொண்டு வருகிற ஒரு அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி தான். இவர்கள் மறந்த மனிதர்களை பற்றி கவலைப்படுவார்கள், கவலைப்பட மாட்டார்கள். கவலைப்படுவது போல காட்டிக் கொள்வார்கள். வெறும் மனிதர்களுக்கு மட்டுமே அரசியல் பேசுவார்கள், செய்வார்கள். உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பார்கள், உங்களுக்கு மிக்சி என்பார்கள், உங்களுக்கு மானியம் என்பார்கள், உங்கள் வங்கி கணக்கில் பணம் போடுகிறோம் என்பார்கள். ஆனால் உலகம் மனிதர்களுக்கு மட்டுமா? பதில் இருக்காது. இந்த பூமி மனிதனோடதா? இல்லை, பல கோடிக்கணக்கான உயிர்களுடையது இந்த உலகம். அதில் நீங்களும் நானும் ஒருவர், அவ்வளவுதான். பூமியை காப்பாற்றாது, மண்ணுக்கு அரசியல் செய்து காப்பாற்றாது, அதில் வாழ்கிற மனிதனை எப்படி காப்பாற்ற முடியும் என்கிற உயிரில் முன்னேறியாத தலைவர்களிடத்திலே அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் தொடர்ச்சியாக. உங்களுக்கு தெரியாதா? மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துவிடும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை ஆயிரம் கார்கள் வீதியில் ஓடுகிறது, எத்தனை மரங்கள் நாட்டில் இருக்கிறது? ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை. ஆனால் 28 மரங்கள் தான் இருக்கிறது என்று நம் நாடு சொல்கிறது. நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 காடுகள் இருக்க வேண்டும். காடு இல்லை என்றால் நாடு இருக்காது. 33 விழுக்காடு காடுகள் இருக்கணும். ஆனால் 13 விழுக்காடு தான் இந்த நாடு. காடுகள் பராமரிப்பு, காடுகளை பராமரிக்கிற மேலாண்மை என்ற ஒன்றே கிடையாது. காட்டு தீ பற்றி எரிகிறது, மரங்கள் காடுகள் அழிகிறது. அதை அணைத்து தடுக்க ஒரு பாதுகாப்புக்கு ஒன்று உண்டா? சின்ன சின்ன நாடுகள் காடுகள் தீப்பற்றி எரிந்தால் உலங்கூரில் ஒரு தட்டான்பூச்சி போல உலங்கூரில் ஹெலிகாப்டரில் பறந்து படபடபட என்று தண்ணீரையும் பொடியும் துணி அணைக்கிறார்கள். ஆனால் குரங்கணியில் ஒரு வாரம் தீப்பிடித்து எரிந்தது, அணைக்க ஒரு துப்பு இருந்ததா? ஆனாலும் வாய்களை வளர்ச்சி பற்றி பேசுகிறோம். சென்னை எழும்பூரிலே கடலுக்குள்ளே எண்ணெய் ஒட்டிவிட்டது. எண்ணெய், அந்த எண்ணெயை மற்ற நாடுகள் ஹெலிகாப்டரில் பறந்து வந்து உலங்குருதியில் பறந்து வந்து பொடியை தூவுகிறார். திருப்பி 1/2 மணி நேரம் கழித்து வந்து அந்த பொடி எண்ணெய் எல்லாம் அப்படியே ஒரு ரொட்டி போல ஆக்கி விடுகிறது. வந்து பாயை சுற்றுவது போல கடற்கரை சுற்றி கொண்டு போயிட்டான் எண்ணெயை. ஆனா நம்ம நாட்டில் வாளிக்கு தள்ளி ஊற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் நாம் இந்தியா வளர்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வளர்ச்சி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன இருக்குது? ஓகி புகழ்ல எத்தனை உறவுகள், மீனவ சொந்தங்கள் செத்து மிதந்தார்கள். காப்பாற்ற ஒரு துப்பு இருந்ததா, ஒரு நாதி இருந்ததா, ஒரு வழி இருந்ததா? காப்பாற்ற. ஆனால் வலிமை மிக்க கடற்படை வைத்திருக்கிறோம் என்று வாய்களை பெருமை பேசுகிறோம். இறந்த பிணத்தை கொண்டு வந்து தர முடிந்ததா? அந்த பெற்றோர்கள் அழுதார்களே, அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து கொடுங்கள், நாங்கள் ஒரு மரியாதையோடு அடக்கமாக செய்கிறோம் என்று அதற்காக வழி இருந்ததா? இந்த நாடு காட்டுகிற வளர்ச்சி என்பது வெறும் கவர்ச்சி சொல். என் அன்பிற்குரிய மக்கள், அறிவார்ந்த சொந்தங்கள், நீங்கள் எல்லாம் பாம் போட்டுக் கொள்வதுதான் பயங்கரவாதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதைவிட ஒரு கொடிய பயங்கரவாதம் இருக்கிறது. சொந்த நாட்டு மக்களை பட்டினி போட்டுக் கொள்வது அதைவிட கொடுமையான பயங்கரவாதம். இந்த நாட்டில் எத்தனை கோடி மக்கள், எத்தனை கோடி இளம் பிஞ்சுகள், குழந்தைகள், பச்சில குழந்தைகள் பசியோடு இரவு உறங்கச் செல்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? இதையெல்லாம் யார் சரி செய்வது? இது நம் ஒவ்வொருவருடைய கடமை. இது என் வேலை இல்லை, உங்க வேலை இல்லை, நம் எல்லோருடைய வேலை என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை மக்கள் வாக்கு செலுத்த வேண்டும். இந்த தேர்தலை ஒரு மாறுதலாக பாருங்கள். கூட்டணி வைத்து ஏன் நிற்கிறாங்க? கொள்கையில உறுதி இல்லை, கட்சி செத்துருச்சு, உண்மை நேர்மை இல்லை, அதனால கூட்டம் சேர்த்து சண்டைக்கு வர வேண்டியிருக்கு. எங்கள்கிட்ட எந்த பயனும் இல்லை, தனிச்சியல் மக்களை நம்பி நிற்கிறான், நேர்மையாக நிற்கிறான்.
எனவே அறிவார்ந்த எனது சொந்தங்கள், என் அன்பிற்குரிய மக்கள், மற்றவர்கள் சொல்வார்கள் இது விவசாயிகளின் சின்னம் என்று. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் விவசாயியே சின்னம் என்று கொண்டு வந்திருக்கிறோம். அதிலும் இரண்டு வெறும் விவசாயியை அப்படி கைகட்டிய ஒரு விவசாயி எங்களுக்கு சின்னமா தந்திருக்கலாம். ஆனால் இரட்டை கரும்போடு விவசாயியை தந்திருக்கிறதுக்கு காரணம், கரும்பு தன் உடம்பை கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சாறை கொடுப்பதை போல உங்கள் பிள்ளைகள் எங்களை எவ்வளவு வருத்தினாலும் உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக இருந்து உழைப்போம் என்பதற்கு ஒரு சான்றாகத்தான் இந்த சின்னம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. வேளாண் பெருங்குடி மகன், ஒரு உழவன், ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். எனவே அன்பிற்குரிய மக்கள், விவசாயத்தை மீட்டு எடுத்து வேளாண் பெருங்குடி மக்களை வாழ வைத்து இந்த நாட்டை வாழ வைப்பதற்கு எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாழ்க்கை தாருங்கள். உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகு இல்லை. எனவே உலகை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே உங்கள் வலிமை மிக்க வாக்கை கேட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பது வாக்கு அல்ல, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். அன்பிற்குரிய பெற்றோர்களே, கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தம்பி மதுசூதனன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். அதை போல ஒசூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி ஓவியர் ராஜசேகர் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். தனித்திறன் ஆற்ற கொண்டவர்கள், இவர் கணினியில் தொடர்பியல் துறையிலே வல்லுநன் என் தம்பி, அவன் எல்லா வேலையும் விட்டுவிட்டு இந்த மக்களுக்கு உழைப்பதற்கென்று ஓடி வந்திருக்கிற இளைய தலைமுறை பிள்ளை என் அன்பு தம்பி மதுசூதனன் அவர்களை வெல்ல வைத்து நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அதை போல பன்முகத்தன்மை கொண்ட ஓவிய கலைஞன் என் அன்பிற்குரிய தம்பி ராசேர் அவர்களை நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். எல்லோரையும் தான் அனுப்பியாகிவிட்டதே, புதிதாக இந்த பிள்ளைகளை சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் அனுப்பித்தான் பாருங்களேன். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான். இந்தியாவிலேயே ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு தேசத்திற்கும் சுழற்சி முறையில் பிரதமர் வாய்ப்பு என்று நாங்கள் மட்டும்தான் வைக்கிறோம். பெண்களுக்கான 50 விழுக்காடு இடஒதுக்கீடை உறுதி செய்யுங்கள். சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு தனி தொகுதி ஒதுக்குங்கள் என்று கேட்கிறோம். மீனவர்களை பழங்குடி மக்களாக அறிவித்து அவர்களுக்கு தனி தொகுதி ஒதுக்குங்கள் என்று கேட்கிறோம். 30 கோடி மக்களாக இருக்கும்போது, அடிமை இந்தியாவில் 30 கோடி மக்களாக இருக்கும்போது நீங்கள் 543 பாராளுமன்றம் வைத்தீர்கள். ஆங்கில இந்தியனுக்கு 2 பாராளுமன்றத்தை ஒதுக்கினீர்கள். ஆனால் 130 கோடி மக்களுக்கும் அதே பிரதிநிதித்துவம் ஏற்படுவது அல்ல. 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்று கொண்டு வாருங்கள் என்கிறோம். எனவேதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான அரசியல் கட்சிகள் அல்ல, அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சிவாதிகள் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வருகிறோம். எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களை வலிமைப்படுத்த வேண்டியது உங்களின் கடமை, உங்களின் தார்மீக பொறுப்பு. எனவே அன்பிற்குரிய மக்களை, மதிப்புமிக்க உங்கள் வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். வெல்ல போரான் விவசாயி, புரட்சி எப்போதும் வெல்லும். புதியதொரு தேசம் படைப்போம், மக்கள் புரட்சியால் அதை வென்று முடிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.